அல்லேலூயா. அப்படி நாமும் கஷ்டப்படுவதாக. அநேக நாட்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை நிமித்தமும் இந்த வேலை நிமித்தமும் அதிகமாக இந்த பகுதிக்கு நான் வர முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடிக்கடி உங்களை நினைக்கிறது உண்டு, உங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே ஆண்டவர் ஆராதிக்கப்படி வந்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த நாளுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சென்றிருக்கிறோம். இருக்கிற இடங்களில் தரைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆராதனை ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அது ஒருவேளை பாடப்பட்ட பாடலாக இருக்கும், ஒரு சங்கீத தியானமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம். அவர் பேசுகிற தேவன், அவர் பேசுகிற தேவன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவரே, நீர் என்னோடும் எங்களோடும் பேசும்படி கேட்கிறோம். பேசப்படுகிற வார்த்தை அடியேனுக்கும் பிரயோஜனமுள்ளதாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்பொழுது ஆண்டவரே, நீங்க நான் மற்றவங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கூட என்ன பண்ணணும், அந்த வார்த்தை மூலமாக பேச வேண்டும். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட இந்த வார்த்தை மூலமாக பேசும்படி நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவாராக. ரோமருக்கு நிருபத்தை 6ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நான் நேரம் இருக்கிறதை பொறுத்து, நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போஸ்தலன் பவுல் 2 கேள்விகளை வைக்கிறார் இந்த 6ஆம் அதிகாரத்துல. 1-2 வசனங்கள்ல. ஒன்று, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் என்ன சொல்றாரு? கூடாது, நோ, இல்ல. அடுத்தது, பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த அதுக்கு விடையை என்ன பண்றாரு? அவர் கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனம் வரைக்கும் மரணத்தை குறித்து சொல்லுகிறார்.
எதனால் அந்த விளக்கம் கொடுக்குறாரு? பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைத்திருப்போம்? ஒரு முறை இறந்துட்டா இறந்தது அவ்வளவுதானே, பிழைக்கிறது முடியாது. அதே போல பாவத்திற்கு நம்ம மதிச்சாச்சுன்னா இனி எப்படி அதில் பிழைக்கிறது என்று சொல்லி 11ஆம் வசனம் பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல பார்க்கிறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, shall we continue in sin? நாம் பாவத்திலே நிலைநிற்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த 6ஆம் அதிகாரத்தை ஆரம்பித்து கேள்வியும் பதிலுமாக அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த ரோமர்கள் நிருபத்துல பாவத்தை குறித்து பவுல் நிறைய இடங்களில் பேசுறார். முதல் 2.5 அதிகாரங்கள், ஃபர்ஸ்ட் 2.5 சாப்டர்ஸ் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். அது முதல் 2 அதிகாரத்துல அது குறித்து பேசுறதை பார்க்கிறோம். அடுத்த 2.5 அதிகாரம், அதாவது 5 அதிகாரம், 5ஆம் அதிகாரத்துக்குள்ள அவர் சொல்ற காரியம் என்னன்னா, ஒருவன் பாவம் செய்தாலும் அவனை நீதிமானாக்குகிற ஆண்டவராக இயேசு மீது விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவரோட என்ன மாற்றுறாரு? நீதிமானாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது குறித்து அவர் பேசுகிறார். இப்ப 5ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 20 and 21. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. தேசங்களில் எந்தெந்த தேசங்களெல்லாம் பாவம் அதிகமாய் பெருகுகிறதோ அந்த தேசத்துல ஆண்டோடைய கிருபை என்ன பண்ணுது? பெருகுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்திலையும் அங்க இருக்கிற மக்கள் ஒரு விதமான சோதனைக்குள்ளாக கடந்து போவதை பார்க்கிறோம். அது பாவ சோதனை, போராட்டம், எதுவாக வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாடுகளுக்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு நாட்டுக்கு அது எப்படி இருக்கும்? அது வித்தியாசமா இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லை, தென்னிந்தியா போங்க, தமிழ்நாட்டுக்கு போங்க, நீங்க நான் நல்ல ஒரு ஆவியில ஒரு விடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன். விக்கிரக ஆராதனைகள்லாம் இருந்தாலுமே எனக்கு எப்படி இருக்கும்? ஆவியில ஒரு விடுதலை இருக்கும். ஆனா நார்த் இந்தியா போனீங்கன்னு சொன்னா ஆவியில விடுதலையை உங்களால் பார்க்க முடியும். ஏன் அப்படி சொன்னா, ஒரு இருளான ஒரு காரியத்தை உணர முடியும், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை உணர முடியும், பிசாசின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன காரணம்னு சொன்னா, ஜனங்கள் விக்கிரகத்தை அதிகமாக வழிபடுவது, விக்கிரக ஆராதனை செய்வது, விக்கிரகத்திற்கு பலி செலுத்துகிற காரியங்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அப்ப விக்கிரக ஆவிகள் அந்த இடங்களை காணப்படும். ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. கொலை வெறி, வேசித்தனம், விபச்சாரம், நஷ்டம், இப்படி பல காரியங்களை உண்டாக்குகிற விக்கிரகங்கள், விக்கிரக ஆவிகள் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆளுகை செய்வதும் பார்க்கிறோம். யூரோப் தேசத்துக்கு போகும்போது, நெதர்லாண்ட்ஸ் போகும்போது, ஆம்ஸ்டர்டாம்லாம் போகும்போது அங்க இருக்கிற ஒரு காரியம். பாரிஸ், பிரான்ஸ் போகும்போது இச்சைகள் நல்லா அந்த தேசத்தில் உணர முடியும். இச்சை நாமே உணர முடியும். எங்க? பிரான்ஸ்ல. பாவம் செய்யறதுக்கவே அங்க வருவாங்க. ஈஃபில் டவர், அந்த இடங்கள், ஒரு சில இடங்கள்லாம் அதுக்கு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த தேசம் இச்சையினால நிரம்பி இருக்கு. அப்ப அந்த தேசத்துல வாழக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஆண்டு கிருபை இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமா வாழ முடியாது. நாம வாழ்கிற தேசம், நீங்க இருக்கிற இடம், நீங்க இன்னும் துபாயில வந்து முக்கியமான இடங்களுக்குலாம் நீங்க போயிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். சில இடங்களுக்கெல்லாம் துபாயில நடந்தே போக முடியாது நம்மளால. டேரா, பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கே எதா இருக்கும், இது 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 வந்து ஒரு முஸ்லீம் கட்டுதானா, இங்க ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் உண்டு. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒரு ஒதுக்குப்புறமா, ஒரு கிராமப்புற சூழ்நிலை மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ரிமோட் ஏரியா தான் அது. ராசக்கியமா, அஜ்மா, உமல் கோயில், இதெல்லாம் வந்து ஒரு ரிமோட் ஏரியா. கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம், சிட்டி லைஃப் கிடையாது. நம்ம யூஏல தான் இருக்கிறோம், பட் ஆனால் அவுட் ஆஃப் இந்த இதெல்லாம். அப்ப நமக்கு என்ன இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, போராட்டங்களும் காரியங்களும் இல்லை. ஆனா பாவம் பெருகிற இடத்துல கர்த்தர் என்ன பண்றார்? ஒரு கிருபையை பெருக செய்கிறார். அந்த தேசத்தில் வாழக்கூடிய தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்று வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். சரி, இப்ப ஆதலால் பாவ பலத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொடுக்கிறது.
பாவம் என்ன பண்ணுமா? மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளும். கிருபை என்ன பண்ணுது? நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டது. இப்ப பவுல் ஏன் இந்த கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா, 6ஆம் அதிகாரத்துல அவர் 5:20 பேஸ் பண்ணி தான் 6:1 கேள்வி கேட்கிறார். 5:20 என்ன வாசிக்கிறோம்? மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. ரைட், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. ஆனா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 5:20 சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அது சார்ந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்ன எழுப்புறாரு? சரி, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகான்னு சொன்னா, கிருபை பெருகும்படிக்கு நம்ம பாவம் செய்யலாமா? பாவத்துல நிலை நிற்கலாமா? சில டீச்சிங்ஸ் எல்லாம் இப்ப வருது. என்ன வருதுன்னா, நீங்க பாவம் செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு? கிருபை கொடுக்கிறார். இங்க பவுல் தான் சொல்றாரு, அப்படின்னா நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா? பாவத்துல நிலை நிற்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆரம்பிச்சு கூடாதே என்று சொல்றது நம்ம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்ப அது சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு, பாவத்திற்கு மரிச்ச நீங்க எப்படி நீங்க பாவத்துக்கு திரும்ப உயிரோட எழுத முடியும்? நீங்க எப்படி பாவத்துக்கு மரிச்சீங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட போது அவருக்குள்ளாக நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீர்கள். பிழைத்திருப்பது நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப என்று சொல்லிதான் இந்த இடத்துல என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவர் மரித்து பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அந்தபடியே நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பாவத்துக்கு மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இப்ப இருக்கிற ஜனங்களுடைய இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல என்ன காரியம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, நம்ம பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, பாவத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாவம் பெறுகிறது என்ன பெருகுது? கிருபை பெருகுது அப்படிங்கிற டீச்சிங்ஸ் இருக்கு. கவனமா இருக்கணும். அடுத்தது, அப்படியே நான் பாவம் செய்துட்டாலும், நீ பாவம் செய்துட்டாலும் நீ ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தா போதும், அவர் என்ன பண்றாரு? உன்னை மன்னிச்சிருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தொடர்ந்து என்ன பண்ணலாம்? தப்பு பண்ணலாம், தவறு பண்ணலாம். ஆண்டவர் என்னதான் பண்ண போறாரு? நீ அறிக்கை செய்யும் போது மன்னித்து விடுவார் என்கிற லைசன்ஸ் டு சின் அப்படிங்கிற ஒரு போதனை இருக்கிறது. கிருபை என்பது பாவம் செய்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் இல்ல. அல்லேலூயா. கிருபை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, பாவத்தை மேற்கொள்வதற்கு. அல்லேலூயா. கிருபை பாவம் செய்யறதுக்கு கொடுக்கப்படல, கிருபை பாவத்தை மேற்கொள்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்ம பலகீனமானவர்கள், குறை உள்ளவர்கள் தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் கிருபை இருக்கிறார். பவுல் ஆண்டவர்கிட்ட ஒரு முறை சொல்லும் போது, ஆண்டவரே அவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக அவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார் இல்லையா? எங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள பார்க்கலாம். வாசிங்க, அந்த ரெஃபரன்ஸ் சொல்லி வாசிங்க. பிலிப்பியர் நான் அதை குறிப்பெடுக்கல, ஆண்டவர் பேசும்போது ஞாபகப்படுத்தினபடினால என்ன பண்றத நான் அதை கேட்கிறேன். என்னை பலப்படுத்துகிற சொல்லுங்க. 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா, அது ஒரு இடத்துல சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆனா இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்லுவாரு பவுலுக்கு பார்த்து, என் கிருபை உனக்கு போதும். அந்த வசனத்தை வாசிங்க. நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுலுக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகள் கொடுக்கிறார். மோசேக்கு எப்படி வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டதோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய நியாயப்பிரமாணம், 10 கட்டளைகள், அந்த காரியங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல அதே கிருபையை யார் பெற்றுக்கொண்டார்? பவுல் பெற்றுக்கொண்டார். பவுல் 3.5 வருடம் அரபி தேசத்துல அவர் தேவ சமூகத்தை காத்திருந்து அவர் எங்க போனார்னு சொன்னா என்ன சொல்றாங்க? அவரு எங்க போனார்? அவரு சீனாய் மலையில தான் அவர் என்ன பண்ணார்? அவர் போய் அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்வார்கள். எங்க போனார் அவரு? சீனாய் மலை. சீனாய் மலையில என்ன சீனாய் மலைன்னு திரும்ப என்ன ஞாபகம் வருது? தேவன் தங்கியிருந்த இடம், தேவன் வெளிப்பட்ட இடம், தேவன் மோசையோடு கூட பேசின ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல பவுல் என்ன பண்றாரு?
ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகள் பெற்றுக்கொண்டார். பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லுவார் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆண்டவர் பேச பேச நான் உங்களுக்கு என்னுடைய நோட்ஸ்ல இருந்து வெளியில போயிட்டு நான் உங்களுக்கு அந்த காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர் என்ன செய்கிறார், அவருக்கு யாரையுமே தெரியாது, அப்போஸ்தலர் யாருமே எனக்கு பழக்கமே கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஆண்டவரிடத்தை போயிட்டு வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொள்வதை நான் பார்க்கிறோம். நான் அந்த வசன குறிப்பு நான் எடுத்து தர வேற ஒரு இடத்துல இருக்கு. அது என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, அவ்வளவு ஒரு தடவை தான் பார்த்துருக்கிறேன். ஆனா அப்படி இருந்தும் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, இந்த வெளிப்பாடுகளை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது எதுல இருக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கட்டும், ஒன்றும் புரிஞ்சதா? ஏன்னா அந்த வசனத்தை சொல்லும் போதுதான் அது ஆச்சரியமா இருக்கும். ஞாபகம் இருக்கதா இருக்காதோ? அதாவது என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வேற யாரு கூடயும் எனக்கு தெரியாது, கேபாவை பார்த்துருக்கிறேன், ஒரு தடவை பார்த்துருக்கிறேன், பேதுருவை பார்த்துருக்கேன், மற்றபடி இருந்தாலும் கர்த்தர் கலாத்தியம் நினைக்கிறேன். ஐ மீன் கலாத்தியர் இருக்க பாருங்க வசனம். சரி, நான் உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறேன். அதாவது பவுல் என்ன செய்கிறார், ஊழியத்துக்கு வரும்போது எல்லாரும் அவர் பார்த்து பயப்படுறாங்க. எல்லாரும் அவர் பார்த்து என்ன பண்றாங்க, பர்னபா மட்டும்தான் என்ன பண்றாரு, ஊழியத்துல அவருக்கு தோள் கொடுக்கிறார். ஊழியத்துல தோள் கொடுத்து எல்லா தேசங்களுக்கும் அவர் கூட்டி செல்கிறார். அப்படி கூட்டி செல்லும் போது என்ன பண்றாருன்னா, ஒரு 3.5 வருட காலம் பவுல் என்ன பண்றாரு, அரபி தேசத்துல அவர் காத்து இருந்து ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடுகள் பெற்றுக் கொடுக்கிறார். எத்தனை வருஷம்? 3.5 years. அடுத்தது ஆண்டவர் யாருக்கு சபையை குறித்த போதனைகளை அதிகமா வெளிப்படுத்துறாரு? யாருக்கு வெளிப்படுத்துறாரு? பவுல் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் யோசிப்பேன், டிராவல் முடிச்சு பண்ணும்போது எல்லாம் கேட்பாங்க, என்ன நீங்க இப்படி கண்டினியூவா டிராவல் பண்றீங்களே, நீங்க உங்களுக்கு டயர்டா இருக்காதா, அப்படி இருக்காதா, இப்படி இருக்காது. நான் யோசிப்பேன், இந்த டிராவல் ஒண்ணுமே கிடையாது. அந்த நாட்கள் எதில் எப்படி டிராவல் பண்ணணும்? கப்பல் பிரயாணம். கப்பல்ல ஏறினா அது போய் சேருமா சேராதா, ஏன்னா கடல் கொந்தளிப்பு, அலைகள், கவிழ்ப்பு, ஒரு சேஃப்டியே கிடையாது. கப்பல் போட்டு ஆட்டி எடுத்து ஒட்டமொழியில தான் போயிருக்கும். அடுத்தது கப்பல் பிரயாணம் நினைச்ச மாதிரி போக முடியாது, 6 மணி நேரத்துல ஒரு போக முடியாது. என்னது, நாள் கணக்கு, மாத கணக்கு, வார கணக்கு. ஒருத்தர் போய் ஏறினவர் இறங்கினாருன்னா கூட நமக்கு என்ன பண்ண முடியாது, கம்யூனிகேஷன் கிடையாது, நோ மொபைல் போன், ஒண்ணுமே கிடையாது. ஆனா பவுல் பிரயாணம் பண்ணுங்க, எத்தனை இவ்வளவு பிரயாணம். ஆனா இப்ப பண்ற பிரயாணம் ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் யோசிப்பீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த நாட்கள்ல பவுல் இருந்திருந்தாருன்னா இன்னும் பெஸ்டா அந்த டயத்தை மேனேஜ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. இப்ப இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் டிராவல் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் பவுலுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாரு, இன்னும் நிறைய இடங்களை போய் சபைகளை ஸ்தாபிச்சிருப்பார். நம்ம பண்றது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இப்ப பவுல் என்ன சொல்றாரு, எனக்கு நிறைய ஆண்டு வெளிப்பாடுகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்படிலாம் கொடுத்திருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல நான் என்ன பண்ண முடியல, என்னால மேன்மை பாராட்ட முடியல. ஏன் மேன்மை பாராட்ட முடியலன்னு சொன்னா, எனக்கு இருக்கிற அந்த பலகீனம் என்னை குட்டுகிற என்ன பண்ணுறது, தூதனா இருக்கு, முள்ளா இருக்கு. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகளை நான் உயர்த்தாதபடி, எனக்கு இவ்வளவு கிருபை இருக்கு, எனக்கு இவ்வளவு வெளிப்பாடு இருக்குன்னு நான் சொல்ல முடியாதபடி எனக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முள்? நிறைய பேர் சொல்றாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசுவை தரிசிக்கும் போது அந்த பிரகாசமான ஒளி பட்டதுனால அந்த கண்கள்ல இருந்து எப்போது என்ன வருமா, தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, எனக்கு பலகீனம் இருந்த போதும் நீங்கள் என்னுடைய பலகீனத்தை பார்க்காமல் என்னை தேவதூதனாக ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் கசியும் அறிவாங்க. இன்னும் பல காரியங்களும் சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க போய் சொல்றீங்க நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு பலகீனம் இருக்கும், ஒரு ஏரியாவில் ஒரு பலகீனம் இருக்கும். இவன்தோ நீங்க பெரிய ஒரு நல்லா ஜெபிக்கிற, ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியம் உங்கள்கிட்ட இருக்கும். அது என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க உங்களை உயர்த்தாதபடி, மேன்மை பாராட்டாதபடி அது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு முள்ளா இருக்கும். என் வாழ்க்கையில் நான் அதை பார்க்கறேன், இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனா அது என்ன பண்ணுதா, அது என்னை குற்றம் யாருடைய தூதனா இருக்கு? சாத்தானுடைய. அது இருக்கிற நல்லது இல்லைன்னா நம்ம பெருமை பிடிச்சிடும், பெருமை வந்துடும். பெருமை வராதபடிக்கு தேவ சம்பந்தம் தாத்துறதுக்கு ஒரு முள். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் இப்ப என்ன பண்றாரு? எத்தனை தடவை ஜெபிக்கிறாரு? 3 முறை ஜெபிக்கிறாரு. அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கசரத்து வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பதில் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று. ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஒரு இடத்துல பார்க்கிறோம், பாவம் பெருகிற இடத்துல என்ன பண்ணுது? இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல என்ன பண்ணுது? தங்குது. அதனால என் பலவீனத்தை குறித்து மேலும் அப்புறம் பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லும் போது கிறிஸ்துவின் பலம், கிறிஸ்துவின் பலன் நம்மை நிரப்பக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த படி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகியால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் எடுக்கலும் நான் புரியப்படுகிறேன் என்று சொல்லுறேன். அப்ப நம்முடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நம்மை நிரப்பி பாவத்தை மேற்கொள்ள, பலவீனத்தை மேற்கொள்ள நமக்கு என்ன பண்ணுது? உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப பவுல் கொடுக்கிற விளக்கம் என்ன? நாம் கிருபை பொறுக்கும்படி பாவத்தை நிலைக்கலாமே கூடாது என்று சொல்லிட்டு சொல்றாரு. 2ஆம் வசனத்தை சொன்ன காரியம் என்னது? நாம் பாவத்திற்கு மறிச்சிட்டோம், அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அதனால 2ஆம் வசனத்தினுடைய 6:2 காரியம், பாவத்திற்கு மறித்த நாம் இனி நம்ம எப்படி நம்ம பிழைப்போம். அடுத்தது சொல்றாரு 6-7 வசனத்துல, இனி நம்ம பாவத்துக்கு யார் கிடையாது? அடிமைகள் கிடையாது. We are no longer slaves of sin. நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் மூலமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதனால நாம மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அப்படின்னு என்ன அர்த்தம்? We are no longer slaves of sin. பாவத்துக்கு நம்ம அடிமைகள் இல்லை. அடுத்தது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக. 2 கொரிந்தியர் 5:17, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பாவத்திற்கு மரித்து நீதி கண்டு பிழைத்த ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அடுத்தது, நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், பிழைத்து இருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம். நம்ம இப்ப யார் கூட இருக்கிறோம்? இயேசுவோடு கூட நம்ம பிழைத்து அவரோடு கூட நம்ம வாழ்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இது ஒன்று. 2வது, முதல்ல பவுல் சொல்றாரு நீங்க பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க. இப்ப 2வது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பிழைத்து இருக்கிறோம் என்று சொல்றாரு. நிறைய வசனங்கள் இருக்கு. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய அவயவங்கள் நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு we can present ourselves to God. Thank you. அதாவது நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ண ஆண்டவருக்கு நீதியின் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்றதை பார்க்கிறோம். அது எங்க பார்க்க முடியும்? நம்ம ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தின் பின்பகுதி, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். இப்ப பவுலுடைய வாதம் என்னன்னா, ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்க, இப்ப எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க? நீதிக்கு அடிமையா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம நீதிக்கு அடிமை. 19ஆம் வசனத்துல அதுதான் சொன்னாரு, we are slaves to righteousness ன்னு சொல்ல பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசி ஒண்ணு பாவத்துக்கு அடிமையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீதிக்கு அடிமையா இருக்கணும். நம்ம தொடர்ந்து பாவம் செய்தா நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து நீதிக்கு என்று நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது நீதிக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அடுத்தது இது சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, 13ஆம் வசனத்தை பாருங்க, 6:13 பின்னாடி பின்பகுதி பாருங்க. உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொள்ளும். 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க,
14 கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு இப்ப கீழ்பட்டு கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா? கூடாது. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கோம் இல்ல, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். கிருபை பெற்ற விசுவாசிகள், அதனால நாம பாவம் செய்யக்கூடாது என்று பார்க்கிறோம். அடுத்தது, முன்னாடி பாவம் செய்யும்போது மனப்பூர்வமா அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம். இப்ப மனப்பூர்வமா நம்ம யாருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். 17ஆம் வசனத்தை பாருங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தை நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். 22 பாருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளினானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நிச்சயம். அல்லேலூயா. அப்ப பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீதி செய்யும் போது நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்திற்கு மறுத்தனா இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஒரு காலத்துல நம்முடைய அவயவங்கள பாவம் கிரியை செய்தது, பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தேவனுக்கென்று நீதிக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நல்லதுதான், கேட்க நல்லா இருக்கு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? ரோமர் 7 அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க ஒருத்தர். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே. பவுல் என்ன சொல்றாரு? நான் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்லை. நான் விரும்புறதை செய்யாம நான் வெறுக்கிறதே செய்யல. நான் செய்யல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எப்படி எனில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்று இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னதுல நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்த நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இது எப்ப கண்டுபிடிக்க முடியும்? எனக்குள்ள 2 விதமான தன்மைகள் இருக்கு. ஒரு நேரத்துல எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விருப்பம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல உலக ஜனங்களோடு நம்ம பழக ஆரம்பிக்கும் போது ஒரு ஒர்க் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு மக்கள் மத்தியில நம்ம பேசும்போது, பழகும்போது, காரியங்கள் செய்யும் போது நமக்குள்ள மறைந்திருக்கிற இன்னொரு ஆள் வெளியில வரதை பார்க்கணும். நமக்கு ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் தானா? இஸ் இட் மீ? கேட்டீங்களா இல்லையா? உண்மைதான், நான் தானா? ஆண்டவர் நானா? அப்படிங்கிற கேள்வி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வரும். நம்ம தானா அது அப்படி சொல்லிட்டு. அதாவது நம்ம யார் என்று நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா எப்ப தெரியுமா? நீங்க உங்க யாரும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். தனிமையில தான் உங்களை நீ யாரு அப்படிங்கறத நீங்க உணர முடியும். தனிமையில when you are isolated, உங்களை பார்க்க யாருமே இல்லை, விசுவாசியோ பாஸ்டரோ யாரும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இல்லை, தனியா நீங்க இருக்கிறீங்க. அப்பதான் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த காரியங்கள் வெளியே வரும். பிசாசு பலவிதமான எண்ணங்களை மனசுல போடும். பயம், சந்தேகம், பாவ காரியங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணும்? வந்து மண்டையில விழுந்துட்டே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு. இதுல வந்து நீங்க எதை அக்செப்ட் பண்றீங்க, எதை ரிசீவ் பண்றீங்க அப்படிங்கறத உங்க கையில தான் இருக்கு. நீங்க எதை ரிசீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலேன், அக்செப்ட் பண்ணா நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? You will meditate on this. You will meditate. இப்ப நீங்க மெடிடேட் பண்ண உங்களுக்குள்ள என்ன பண்ணுவோம்? நீங்க வந்து அதை இல்ல இயேசு நாமத்தால கொல்லாத சிந்தனை கடிதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்ணி இது பண்ணீங்கன்னா இட் வில் கோ. அதை ரிசீவ் பண்ணி நீங்க அதை வந்து அப்படியே மெமரைஸ் இது பண்ணி மைண்ட்ல கொண்டு வந்து அதை உள்ளுக்குள்ள வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது உங்களுக்கு என்ன பண்ணது? கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒரே நாள் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொள்ள ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சு நீங்க என்ன யோசிச்சீங்களோ, என்ன உள்ள வந்து எதை ரிசீவ் பண்ணீங்களோ அது எப்படி இதில் வெளிப்பட போகுது உங்களுக்கு? பை ஆக்ஷன். அது செய்யும்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க அதை போயிட்டு எக்ஸிக்யூட். இதான் நடக்குது, இதான் நடக்கும். ஒரே நாள்ல இதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. நதிங் பை ஆக்சிடென்ட்.
சில காரியங்கள் எல்லாமே இப்படிதான். இட்ஸ் ப்ராசஸ். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுது? போராடி கொள்ளுது. அதாவது இந்த பாவ போராட்டம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கும்? எவ்வளவு நாள் நினைக்கிறீங்க? 30 வயசு வரைக்கும் இருக்குமா? 40 வயசு, 50 வயசு, மரணம் வருகிற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கிறதா? அன்டில் டெத். ஒருவேளை 70-80 வயசுல பாவம் செய்யறதுக்கு சரீரத்தை பலம் இல்லாம இருக்கலாம். பட் ஸ்டில் we can do the sin in mind. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க நியூஸ் பேப்பர்ல பாருங்க, இவ்வளவு காரியங்கள் பார்க்குறோம். சமுதாயத்தில் இருக்கிற காரியங்கள், தவறுகள்லாம் பார்க்குறோம். ஏன்னா இப்படிமா நடக்கும் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட வைக்கிறது. ஏன்? உலகம் அப்படிதான் போய் போட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அப்போ அது வெளியில வரல. இப்போ என்ன பண்ணுது? நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எதுவுமே என்ன பண்ணுறது? ஒரே நாளில் அது என்ன பண்ணுறதில்ல, நடந்தது. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா விசுவாசிக்கும் இந்த போராட்டம் இருக்க தான் செய்யும். அது ஒரு நாள் நல்ல ப்ரேயர் லைஃப், நல்ல பைபிள் ரீடிங், நல்ல ஆராதனை, அப்படியே தேவ பிரசன்னத்தில் அப்படியே ஆண்டோட நடக்கிற ஒரு அனுபவம். அடுத்த நாள் அப்படியே நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கும் படு பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது, வசனத்தை கேட்க முடியாது. நமக்கு நம்ம தானா அது நமக்குள்ள ஒரு ஆண்டு ரொம்ப துக்கப்படுத்துறோமே, இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போகணும்னு சொன்னா ECGல போடக்கூடிய அந்த மேடு படம் இருக்கதான் செய்யும். அதையும் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. சரி, இது எப்படி நம்ம இதை மேற்கொள்றது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு வயசான பெரியவர்கிட்ட போய் ஒரு பையன் கேட்டானா, இந்த மாதிரி இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாம்சத்துக்கு ஆவிக்கும், இதுல எது ஜெயிக்கும், ஏன் நான் தோற்று போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரா, நீ 2 நாய்க்குட்டி வளர்க்குறதா நினைச்சுக்க, அது 2ஐயும் என்ன பண்ற, ஒரே கேஜில் போட்டு வைக்கிற, 2க்கும் நல்லா எப்படி இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போகுது? 2ம் சண்டை போடும்போது எது ஜெயிக்குன்னு கேட்கிறாரு. 2ம் ஈக்குவலா இருக்கனால 2 தான் எது ஜெயிக்குன்னு சொல்லி 2 ஈக்குவலா போராடணும் என்று சொல்றதை பார்ப்போம். இப்ப அவர் சொல்றாரு, கருப்பு நாய்க்குட்டிக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துரு, வெள்ளை நாய்க்குட்டியை பட்டி போட்டுரு. ஒரு வாரம் கழிச்சு 2க்கும் ஒரே குடிகள் போட்டு வைக்கும்போது சண்டை வரும், அப்படித்தானே? எது ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டாரு. சொன்னா இதுல என்ன சந்தேகம், வெள்ளை நாய்க்குட்டிக்கு பசி பட்டியில இருக்கு, சத்து இருக்காது, தெம்பு இருக்காது சண்டை போட, இது நல்லா சாப்பிட்டு இருக்கு, அதனால இதுதான் என்ன பண்ணும், அதை மேற்கொள்ளும். சரி, அப்படியே ஒரு வாரம் நீ என்ன பண்ண, மறுபடியும் இது கருப்பு நாய்க்குட்டி பட்டி போட்டுட்டு வெள்ளை நாய்க்குட்டி நல்லா சாப்பாடா கொடுத்து பாரு எது ஜெயிக்குதுன்னு பாரு. அவசரமான வெள்ளை நாய்க்குட்டி தான் ஜெயிக்கும், ஏன்னா அதுக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கை அதுதான். நம்முடைய உள்ளான மனிதனை நம்ம எதை வச்சு ஃபீட் பண்றோமோ அதுதான் என்ன பண்ண உங்களுக்கு வெளியே வரும். நீங்க உங்க மாம்சத்தை நல்லா ஃபீட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா சாப்பாடு கொடுத்து உபவாசம் போடாம விரும்பினதெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ, டீ குடிக்கணுமா டீ, ஆர்டர் பண்ணி சாப்பிடணுமா ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், எதெல்லாம் மாம்சம் கேட்குதோ, நான் சொல்ல புரியுது அந்த கிரேவிங், நான் சொல்ல புரியுங்களா, எதுக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு ஹீல் பண்றீங்களோ எஸ் 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 அப்படின்னு சொன்னா அது அப்படியே போயிட்டு தான் இருக்கும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பக்கம். ஃபோன் பார்க்குறோம், எல்லாருக்கும் ஃபோன் இருக்கு, வெரி கால் மட்டும் மிஸ் பண்ணுறது கிடையாது. யூடியூப் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க இருக்காங்க, ஃபேஸ்புக் பார்க்குறது நிறையா இருக்கு. அதை நம்ம ஏதோ ஒன்று பார்ப்போம், ஆனால் ஏதாச்சும் உள்ள வரும்போது என்ன பண்ணணும், நம்மள அறியாமலே இட் டேக்ஸ் டைம். இப்போ நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம சும்மா பார்க்கணும், இதில் பார்க்குறது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது, மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ ஒன்றுமே தெரியாது. இந்த தனிமையாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் when you are alone, மைண்ட் என்ன பண்ணும், அந்த இதில் கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணி உள்ளே இருக்கிறது வெளியே கொண்டு வருமோ அது மாதிரி என்ன பண்ணும், ரிட்ரீவ் பண்ணும், எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணி மனதில் கொண்டு வந்து என்ன பண்ணும், மறுபடியும் வரும்போது கீப் ஆன். அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்க, அதே மாதிரி காரியங்களை திரும்ப பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு அரிச்சு வரும். நான் சொல்லி புரியுதா உங்களுக்கு? ஒரு பார்த்த காரியத்தை திரும்ப பார்க்கணுங்கிற ஒரு அரிச்சு வந்துட்டே இருக்கும். when you yield, அங்கதான் பிரச்சனை. when you yield, உங்களை ஒப்பு கொடுத்து அதை கண்டினியூ பண்ணும்போது நீங்க தொடர்ந்து சிக்கப்படுறீங்க, அடிமைத்தனத்துக்கு போறாங்க. அப்ப என்ன ஒரு செய்தி வரும்போது, ஜெபம்னு வரும்போது குற்ற மனசாட்சி வந்துடும். ஐயோ ஆண்டவரே நான் அதை பண்ணிட்டேனே, எப்படி ஆண்டவர்கிட்ட போவேன், சொல்லுவான், நீ இதெல்லாம் பார்த்த, இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் செஞ்ச, இப்படி அங்க நீ பண்ற அப்படின்னு சொன்ன உடனே டவுன். அப்பதான் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஆராதனை ஜெபம் எல்லாம் என்னவா மாறுது, சடங்காச்சாரமாய் மாறுகிறது, உயிரற்றதாய் மாறுகிறது, ஜீவன் உள்ளதாய் செத்து போனதாய் மாறுகிறது. அங்கதான்
ஏன்னா we lost the life of God. அதாவது பன்னிக்குட்டி ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி சேத்துல விழுந்துச்சு என்ன பண்ணும்? நல்லா பாட்டுக்கு ஆட்டுக்குட்டி சேத்துல விடும், விடாதுன்னு சொல்ல விடும். ஆனா என்ன பண்ணும்? கத்திட்டு உடனே வெளியே வந்துடும். தவறு செய்யலாம், தவறு இருக்கலாம், ஆனா அதுலயே கிடக்கக்கூடாது. குழந்தைங்க விழுந்த உடனே என்ன பண்ணும்? சுத்தி முத்தி பார்க்கும், யாராவது பாக்குறாங்கன்னு பார்க்கும். ஐயோ கீழே விழுந்துட்டுன்னு சொல்லி யாரும் சொன்னா உடனே அழ ஆரம்பிச்சிடும். ஆனா யாருமே ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா என்ன பண்ண? எந்திரிச்சு பார்த்துட்டு. அது மாதிரி விழுந்தது மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம். ஆனா விழுகிறது தவறல்ல, ஆனா விழுந்த இடத்துலயே கிடக்கிறது தப்பு. ஆண்டவர் இருக்கிறார். உண்மையாய் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்யும் போது, தாழ்த்தும் போது நம்ம மன்னிக்கிற தேவன் நமக்கு உண்டு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கத்தக்கதாக அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டி கொடுக்கிற யாவரும் அவருடைய கோபம் கொஞ்ச காலம் தான் என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. ஒரு அண்டி கொடுக்கிற யாவரும் பாக்கியவான். பாண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். எல்லாருமே பூரணத்தை நோக்கி ஓடிக்கொள்ளலாம். அப்ப நம்ம எதை வந்து சொல்ல எதை ஃபீல் பண்றீங்களோ, நல்லா உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஆண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இது எது தீர்மானிக்குதுன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க வெற்றியா தோல்வியாங்கிறது இது தீர்மானிக்குன்னு சொன்னா, காலையில நீங்க எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் செலவிடுறீங்களோ அதுதான் அந்த நாளுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம சில நேரங்களில் கொடுக்க முடியல. ஏன்னா இந்த ஊருடைய காரியம் அப்படி. ஊர்ல உள்ள மாதிரி கிடையாது. ஊர்ல நல்ல டைம் படிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். இங்க அப்படி கிடையாது. ஊர்ல டைம் படிக்கான சொந்தக்காரன் வந்து எடுத்துருவாங்க. திடீர்னு அன்வான்ட் கெஸ்ட் எல்லாம் வந்து தபார்னு வந்து என்ன பண்ணுவாங்க? நான் இந்த பக்கம் போனேன், கடைக்கு வந்தேன், அப்படியே பண்ணப்பா அவள் வந்து பேசி அப்படியே போயிடும். கல்யாணம், காது குத்து. ஊர்ல இருந்தோம்னா நான் நினைப்பேன் நல்ல வேலை ஊர்ல இல்லை. ஊர்ல இருந்தோம் நம்ம ஊருடைய அங்கிடுவாங்க. அங்க போனோம் இங்க போனோம், எப்படிதான் ஊர்ல இருக்கான்னு தெரியல. செலவும் வரும், ஒரு மாதிரி பிஸி இல்லை. அது ஒரு மாதிரி டைப். ஆனா இங்க வந்து நமக்கு ஒர்க்கு, வேலை, சரீர பலகீனம் எல்லாம் இருக்கு. இதுக்கு மத்தியில நம்ம ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தா மட்டும்தான் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வெற்றியும் தோல்வியும் இல்லை. அது இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னதான் வர ஆரம்பிக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய்வு வர ஆரம்பிக்கும், இந்த போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும். 24ஆம் வசனம் நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரீரத்தை யார் விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. 25ஆம் வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா அவர் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? 8ஆம் அதிகாரத்துல ஆவியின்படி நடக்கிறது குறித்து பவுல் பேசுவார். 7ல வந்து மாம்சத்தை பத்தி பேசிட்டு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்புறம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவன சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றது. அப்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, கிருபை பெருங்குங்கிறதுனால பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை நினைச்சிருக்க கூடாது. நம்முடைய அவையுள்ள ஒரு காலத்துல பாவம் செய்ய ஒப்பு கொடுத்தோம், அநீதிக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நீதிக்கு தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற சத்திய கர்த்தர் சித்தமானால் மைண்ட், சிந்தையை குறித்து ஒரு நாள் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்களும் சிந்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் எங்க பேசுவார்? நம்மள்கிட்ட எங்க பேசுறாரு? ஆண்டவர் நம்ம சிந்தையில தான் பேசுவார். விசுவாசி எங்க தான் இது பண்ணுவான்? He also targets mind. மனதுல வரக்கூடிய போராட்டங்கள் நிறைய, எல்லாருக்குமே எங்க போராட்டம் உண்டு. அதாவது மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட். ஒரு விசுவாசிக்கு யுத்த களம் எங்கன்னா இது ஒரு மைண்ட் தான். நமக்கு 2 போராட்டம் இருக்கு. ஒண்ணு வெளியிலேருந்து வரக்கூடிய போராட்டம், மற்றவங்க நமக்கு விரோதமா பேசுறது, நமக்கு விரோதமா எழும்புறது, காரியங்கள் செய்யறது, இதெல்லாம் வந்து ஆண்டு பார்த்துக்குவார். தாவீது சொல்றது, கர்த்தர் எனக்கு முன்பதாக இருக்கிறார், கர்த்தர் வலது பரிசுல இருக்கிறார். நான் என்ன பண்ணுவதில்லை, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் என்ன பண்ண போறதில்லை, பயப்படுறது. ஏன்னா எனக்கு அவுட் சைட்ல வரக்கூடிய எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். அது அவர் கையில் இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வெளியிலிருந்து வரக்கூடிய போராட்டம், நமக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய போராட்டம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்குள்ளே இருந்து, நம்முடைய சிந்தனையில இருந்து நம்ம சந்திக்கிற போராட்டம், அதை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதில் நம்ம ஜெயிக்கணும். ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் நீங்கள் வந்து விக்டிமா மாறிடக்கூடாது. நீங்க ஒரு விக்டோரியஸ் லைஃப் தான் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இப்படி இருந்தேன், ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு யுத்த களமா அதை இது பண்ணி
இன்னைக்கு ஆண்டவர் சாட்சியாக இருக்கணும், ஆண்டவர் பிரியமாக இருக்கணும், ஆண்டவர் வெட்கப்படுத்தக்கூடாது, தேவன் என் மீது வைத்த அழைப்பு, என் மீது வைத்த தரிசனம், இதெல்லாம் நிறைவேறணும். அது பிசாசு என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படியாவது தடுக்க பார்க்கணும். கட்டங்களை வச்சு செய்திருக்கிற காரியங்களை தடுக்க பார்ப்பான், பல காரியங்களை கொண்டு வர பார்ப்பான், ஆண்டவர் விட்டு பிரிக்க பார்ப்பான். அப்படி திட்டமே என்னதான், ஆண்டவர் விட்டு உங்களுக்கு பிரிச்சிடணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் கெடுத்துடும். ரிலேஷன்ஷிப் நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ரிலேஷன்ஷிப். We are not religion. கிறிஸ்தவம் வந்து ஒரு ரிலிஜன் மதம் இல்லை, இட்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் காட் அண்ட் யூ. இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் பிசாசு என்ன பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் பகலில் குளிச்சான வேளையில தேவன் வரும்போது ஆதாம் ஏவாள் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா ஆண்டவர் போவாங்க. ஆனா பாவம் வந்தபோது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, they were hiding. பாவம் வரும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், try to get up. ஏன் சிஸ்டர் ஜபத்துக்கு வரல, நான் அங்கே போயிட்டேன், ஏன் சபைக்கு வரல, நான் அங்கே போயிட்டேன். இன்னும் வாட் இஸ் த ரியல் கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உங்களால் அது வர முடியாமல் பண்ண, ஏன்னா குற்ற மனசாட்சியில் போய் அங்கே போய் இருந்து என்ன பண்ண போகிறோம், அது பேசாமல் ஆண்டு போகாமல் இருக்கலாம்னு சொல்லி பிசாசனம் பண்ணுவான். நிறைய பேரை வஞ்சித்து கொண்டு கொடுத்து பார்க்கணும். அந்த ரிலேஷன் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவை நம்ம என்ன பண்ண வேண்டும், காத்துக்க வேண்டும். அல்லேலூயா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒப்பு கொடுப்போம், கட்ட மகிமையாக காத்து 7 ஜெபம் பண்ணுவோமா? கேட்ட வார்த்தை ஒப்பு கொடுப்போம். பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால கேட்ட பிரசங்க வாக்கியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களாவே உங்களை நீதி நாமங்களாக ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுக்கு பிரியமானது செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை பெருகும் என்பதனால் நான் பாவம் செய்யலாமா கூடாதே, பாவத்துக்கு மறுத்து நாங்கள் இனி அதை எப்படி படிப்போம். ஒரு காலத்துல பாவம் செய்வதற்கு எங்கள் அவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு பிரியமானது செய்ய நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறபடி உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே, எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் உங்களுடைய வருகையில குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். வலுவாதபடி எங்களை காக்க வல்லமில்லை தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய வருகைக்கு எங்களை ஆயுதப்படுத்தபடி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, கிட்ட சேர உள்ள தடைகள், ஆராதிக்க உள்ள தடைகள், ஜெபிக்க உள்ள தடைகள், நாமத்தை மையப்படுத்த உள்ள தடைகள், பரிசுத்தமாய் வாழ உள்ள தடைகள் எல்லாம் நீங்கள் ஆவியில ஒரு விடுதலை, சிந்தனை மண்டலத்தில் ஒரு விடுதலை, ஆண்டவரே சரீரத்தில் ஒரு விடுதலை, ஆத்மாவுடைய ஒரு விடுதலை கர்த்தர் இப்பொழுது கொடுப்பீராக. இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தை போராடி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய வல்லமை அதை இறங்கட்டும். அவளுக்கு சொல்லிறேன், ஒரு பலவீனத்தை என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லிடுறேன். கிருபை பிள்ளைகளை நிரப்பட்டும். எந்த பலகீனங்கள், சோர்வுகள், காரியங்கள் பிள்ளைகள் விட தள்ளுகிறதோ, குற்றப்படுத்துகிறதோ, அதிலிருந்து ஒரு விடுதலைத்தார் அதை மேற்கொள்ள உதவி செய்யும். இரவு நேரத்தில் உடைய சம்பவங்களை தருகிறோம். அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரை பொறுப்படுத்தும். அந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இன்னைக்கு வராமல் போன தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விடுமுறைக்கு ஊருக்கு சென்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் சபையோடு இது நடத்தட்டும் என்று கேட்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் துவக்கியே தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பிரசாந்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்னைக்கு நடந்த வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. கிறிஸ்தவனால் வருகிற 30ஆம் தேதி நான் நாகர்கோவில் பிரயாணப்பட்டு போகிறேன். ஒரு 4 நாட்கள் ஊழியம் இருக்கிறது. அதை முடித்துவிட்டு மதுரையில் வந்து ஊழியம் செய்துவிட்டு நான் ஊருக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். என் பிரயாணத்துக்கு